ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ வந்து ஒருத்தன வீடியோ எடுக்க போகிறோம் பாட்காஸ்ட்டில். அவனை யாருன்னு பார்ப்போம் வாங்க. இவன் தான் டியான். அந்த யூடியூப் சேனல் இருக்குது அத்திர டியான். சொல்லுங்க. 8845 அதில் நீங்கள் என்னென்ன போடுறீங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த ஷார்ட்ஸ் நம்ம ஷார்ட்ஸ் கம்யூனிட்டி போஸ்ட் வீடியோ லைவ் எல்லாமே போடுவோம். அதெல்லாம் போய் இப்போ இவங்க கூட நம்ம பாட்காஸ்ட் பண்ணி போகிறோம் வாங்க. நீங்கள் இப்போ இங்கே உட்காந்து ஏன் உங்க என் பாட்காஸ்ட்டை நான் அவங்கள இது பண்ண வச்சு செட்டிங் பண்ண வச்சு நீங்கள் இந்த வியூ பண்ண வச்சு பாருங்க. அது பார்ப்போமே. அது என்னன்னு ஏன் சஸ்பென்ஸ் உங்களுக்கும் இப்போ நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிங்க. ஆமாம், அதில் வந்து விஜய் பற்றி போட்டீங்க. எதுக்கு போட்டுங்க விஜய் பற்றி? இப்போ நீங்கள் என்ன அந்த நாளைக்கு தான் உங்கள் ஸ்ட்ராட்டஜி. இப்போ எதோ ட்ரெண்டிங்கில் போதோ அதை பற்றி நீங்கள் எடுக்கிறீங்க. அது உங்கள் ஸ்ட்ராட்டஜியா இல்லை அப்படியே? அது என்னோட ஆரம்பத்தில் அது என்னோட ஆரம்பத்தில் இப்போ அது என்னோட ஸ்ட்ராட்டஜி இல்லை. நான் வந்து என்ன யூஎஸ்கிட்ட போய் சேர்க்கணும்னு நினைச்சேன். அதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி தேவைப்பட்டுச்சு. அதுதான் அதுக்கான ஸ்ட்ராட்டஜி. இப்போ நீங்கள் விஜய் பற்றி போட்டீங்க, பாலிட்டிக்ஸ் பற்றி. அப்போ உங்கள் பாலிட்டிக்ஸ் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க. நீங்கள் எதிர்காலத்தில் பார்க்கலாம். இப்போ 2020 யார் போட்டு போறீங்க? 2026 ஓட்டர் ஐடியா என்ன தமிழ்நாட்டில் நான் யார் போட்டு போகிறேன்? அப்போ டிஎம்கே தான் போடுறீங்க. டிஎம்கே நான் டிஎம்கே ஏடிஎம்கே ஆகட்டும். அது விஜயகாந்த் பேர் என்ன? விஜயகாந்த் உங்களுக்கு தான் தெரியும். டிஎம்டிகே. நான் எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை. நம்மளுக்கு தேவையே இல்லை. அரசியல் நம்மளுக்கு தேவை. இப்போ நீங்கள் போட போனீங்கன்னா அப்போ ஏடிஎம்கே தான் போட போறீங்க. அவங்க தான் முழுகலை இப்படி கட்டுவாங்க. நீங்கள் அதுமாரி தான் குத்துனீங்க. நான் முதுகில் குத்துறேன்னா அப்போ நீங்கள் விஜய்க்கு நல்லா முழுகலை குத்திட்டீங்கல்ல. நான் விஜய்க்கு நான் பர்சனலாக எனக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் விஜய் நான் எப்படி முதுகில் குத்துனா நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் அப்படி குத்திட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் அவரோட எத்தனை பேர் ரசிகர் இருக்காங்க, அவரோட எத்தனை எதிர்த்து வந்து நீங்கள் அதில் எல்லாம் சொல்லுவீங்க அவங்க எல்லாம் முதுகில் குத்திட்டாங்கன்னு நீங்கள் சொல்லுவீங்களா? அவங்களும் சொல்ல மாட்டேன். நீங்கள் அப்படிதான். இப்போ நீங்கள் அவங்கள பற்றி போட்டீங்க. இப்போ நான் கேட்டேன் போடுவீங்களா இல்லையா? ஆமா இல்ல முடிஞ்சிட்டு. நீங்க வந்து நான் வந்து இதுக்கு போட மாட்டேன், எங்க ஓட்டர் ஐடி இல்ல அப்படி எதுவும் சொல்றீங்க. நான் இனிமே நான் என் கண்டென்ட் நான் அப்ப ட்ரெண்டிங்ல இருந்தது நான் போட்டேன். இனிமே அவர் செய்யறது தவறா இருந்தா குரல் கொடுக்கும். அது ஏன் நீங்க சீமான் பத்தி பாக்கலையா? சீமானை பத்தி நான் ட்ரோல் பண்ணியிருக்கேன். சீமானை பத்தி நான் ட்ரோல் பண்ணி அப்படின்னா நான் சீமானுக்கு எதிரானவன் இல்ல. இல்ல நான் சீமான் பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தேன். அவங்க வந்து மாநாட்டுல விஜய் வந்து சொன்னதுல சீமான் வந்து செஞ்சாங்க. அதனால நீ வந்து விஜய் சீமான் க்ளோஸ் பண்ணி உங்க சேனலை நீங்க அப்பப்போ பண்ணீங்க. இல்ல சீமான் வந்து அவரோட கருத்து எனக்கும் வேறுபாடு இருக்கு. அவரோட கருத்துல வேறுபாடு. எல்லாரும் எங்கேயும் இல்ல. அப்ப நீங்க சொல்றீங்க அவங்க கருத்து வேறுபாடு இருக்குன்னா நீங்க அப்பதான் அதுக்குதான் போறீங்க. இப்போ நான் ஒண்ணு கேட்கறேன். இப்ப நீங்க படிக்கிறீங்களா? உங்க வீட்டுல போய் சொல்லுவாங்களா மாடு மேய்ன்னு சொல்லுவாங்களா? மாடு மேய்ச்சா என்ன? மாடு மேய்ச்சா என்ன அப்படின்னு நான் சொல்லுவேன். மாடு மேய்க்கிறது தப்புன்னு நான் சொல்ல. வெளிநாட்டுல படிச்சவனும் மாடு மேய்க்கலாம். இந்தியாவில் மட்டும் தான் என்ன படிக்காத மட்டும் தான் மாடு மேய்க்கணும் ஒரு சட்டமே தான் இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, அவர் பையன் மட்டும் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கணும், மிச்சம் எல்லாரும் மாடு மேய்க்க போங்களா அவங்க சொல்றாரு. அது சரியா? அந்த கொள்கை சரியா? சரி, கொள்கை சரி. அந்த மாதிரி போல நான் என்ன கேட்டேன். இப்ப நீங்க இந்த கொள்கைக்கு போனீங்கன்னா இப்ப விஜய் கொள்கைக்கும் சரியில்லை. இப்ப இந்த எந்த கொள்கைக்கும் உங்களுக்கு சரிப்பட்டு வரும்? எனக்கு எந்த கொள்கையும் சரிப்பட்டு வராது. சரி, அந்த அந்த டாபிக் இல்ல அது அதை பத்தி எனக்கு விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லையா? அப்ப அங்க போங்க. அங்க இருந்து 3 டைம் இப்படி நடந்து போய் 3 டைம் என்ன சொல்லுது அதிகம்? ஒரு 2 வாட்டியாவது இல்ல 3 டைம் நீங்க எனக்கு பண்ணீங்கல்ல. நீங்க சைக்கிளிங் உங்களை சைக்கிளிங் தான் பண்ண வச்சு நீங்க என்ன கீழே வீந்துருவேன். நான் வீண்டாந்து அங்க நமக்கு இங்க மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் இருக்கு. நம்ம ஹாஸ்பிட்டல் போய் ஹாஸ்பிட்டல் இந்த கார்டன்ல நீங்க ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கீங்க. நீங்க என்ன அப்படியே கூட்டு போறீங்க. எத்தனை 3 டைம் ஒரு கன்சிடர் பண்ணுங்க. ஒரு 2 வாட்டியாச்சும் கன்சிடர். இல்ல நான் 5 டைம் நினைச்சேன். சரி உங்களால முடியாது 3 டைம் அந்த இதுக்கு வேணா கன்சிடர் 3 டைம். சரிங்க, இதுக்கு கூப்பிடுறீங்க பாட்கா இது கேள்வி பதில் கூப்பிடுறீங்க. அப்ப நீங்க எதுக்கு தெரியாதுன்னு சொன்ன தெரிஞ்சுன்னு சொன்னல. நான் என்ன கேட்டேன் அதுக்குதான் நான் சொன்னேன் பண்ணுங்க பாருங்க. கூப்பிட்டு வச்சு இந்த செய்யறாங்க. இப்படி செய்யறாங்க. அப்ப என்ன செய்வாங்க? கொஞ்சம் எங்க இன்னோவேஷன் மூல யோசிக்குது. யாரும் பண்ண பண்றீங்களா? ஆமா, டிஃப்ரெண்டா பண்ணு. சேமா இருக்குல்ல டிஃப்ரெண்ட். போதுமா? இப்ப இந்த பக்கம் போலாமா இல்ல கீழே இறங்கணும்? ஃபுல்லா கீழே இறங்கணும். இப்ப எல்லாம் பண்றது சரியில்லை. கொஞ்சம் கேளுங்க. என்னன்னு கொஞ்சம் கேளுங்க. இல்ல நம்ம எல்லாரும் டிஃப்ரெண்டா இருக்கணும். நம்ம தனியா அந்த இது மஜா இல்லை. எல்லாரும் பண்ணிட்டு பண்ணா அது மஜா இல்ல. டிஃப்ரெண்டா பண்ணுங்க. நீங்க ஃபோர்ஸ் பண்ணுங்க. இதே வேற பண்ணாதீங்க சத்தியமா. இன்னும் எத்தனை வாட்டி பண்ணணும்? இன்னும் 2 டைம். இப்படி போங்க. நீங்க இன்னும் போங்க கீழே போங்க. அதுக்குள்ளே இப்ப பேசுறீங்க.
இதுக்கே அப்படின்னா நீங்க இந்த எடுத்துதான் பண்ண போறீங்க. இது 2வது வகையா? இல்ல ஒன் டைம் இப்படி இங்க போய் இங்க இருந்து வந்து இப்படி வந்தா ஒன் டைம் இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்கு. அப்படிதான். நீங்க என்ன சொல்றீங்க? இப்படி போனா ஒன் டைம் அப்படி சொல்லவே இல்ல. நான் 3 டைம் பண்ணிட்டேன். எல்லாம் அநியாயம் பண்ணாதீங்க. இல்ல நம்ம யூஎஸ் சொல்றது எப்படி சொன்னோம், இப்படின்னு போய் இங்க இருந்து வந்து வாபஸ் போய் ஒன் டைமா இல்ல இப்படி போய் ஒன் டைமா நம்ம யூஎஸ் சொல்லுவாங்க. நீங்க பண்ணுங்க. போகும்போது சொல்லுங்க. இப்ப என்ன ஏற வச்சுட்டா ஒரு வாட்டியே பண்ண வைக்கலான்னு நீங்க பாப்போம் என்னங்க. சரி இல்ல பண்ணு. எப்படியா சீட்டிங் பண்ணீங்கன்னா பரிசையில ரொம்ப சீட்டிங் பண்ணுங்க போல எக்ஸாம்லயும். நம்மளால ஏற முடியும். நீங்க போங்க பண்ணி எடுங்க. நீங்க இது பண்ணுவீங்களா? பாப்போம் அந்த ஒரு டாஸ்க் நில்லுங்க, அங்க நில்லுங்க நின்று உங்களுக்கு வந்து என்ட்ரி பண்ணிக்கிறீங்க. எனக்கா இது வந்து இப்போ ரீசெண்டா அமரன் படம் இருந்துச்சுங்க. கீதா கோவிந்தன்ல இருந்து கீதா கோவிந்தன் வந்து சாரி ராஜகண்ணன் கீதா கோவிந்தன் சாய் பல்லவி தமிழ் தமிழ்ல நீங்க சொல்றீங்க. அவங்க ஹீரோ நீங்க சொல்லுங்க. எங்கிட்ட கேட்டீங்க அமரன் படத்தை பாட்டு நான் கொஞ்சம் பேப்பர் அதனால பிரேமம் சீட்டர் பிரேமம் அமரன் ஒரு நல்ல. அப்ப நீங்க அங்க 10 மினிட் எனக்கு சாட்டிஸ்பேக்ஷன் இல்ல. சாட்டிஸ்பேக்ஷன் இதுல என்ன நீங்க சாட்டிஸ்பேக்ஷன் எதிர்பார்க்குறீங்க? எனக்கு அந்த கேள்விக்கு பதில் சாட்டிஸ்பேக்ஷன் இல்ல. சொல்லிட்டாங்க நானு. இல்ல நீங்க எனக்கு சொன்ன எதுக்கு இப்படி ரீசன் சொன்னோம். அவங்க மாறி படம் பார்த்தேன். மாறி 2 அது சமைச்சா மாறிட்டுக்குள்ள என்ன பண்ணாங்க? மாறி 2ல வந்து அவங்க ஆர்டர் பேர் என்னது? உங்க பேர் என்னது? அவங்க பேரா ரவுடி பேபி தான். இல்ல இந்து பேபிக்கு அனுப்பிட்டேன். நீங்க சொன்னீங்க அவனை ரவுடி பேபி பார்த்தேன்னு. அப்ப அந்த பேருக்குள்ள சொல்லுங்க எனக்கு. நீங்க சொல்லனா அங்க 10 நிமிஷம் நிறுத்துனாங்க. நான் சொல்றதுக்கு போது கேளுங்க. நான் கேள்வி கேட்டேன். இப்ப நீங்க அது சொல்லணும். எப்படி 10 அங்கேயே உனக்கு கிளாஸ் தானே. இது காஸ்ட் கிளாஸ் அங்க வந்து கேள்வி கேட்டேன். நீ சொல்ல. இப்ப அதுக்கு நான் சொன்ன பேர் சொல்லி நீங்க அதுவும் சொல்ல. அங்க நிக்கணும். ஓகே. படம் வந்து பேர் ஞாபகம் இல்ல. படம் தான் ஞாபகம் இருக்குது எனக்கு. நான் சொல்லிட்டா சொல்லுங்க. ஆனந்தி. ஆனந்தி சாரி. இப்ப எனக்கு எப்படி தெரியும் ஆனந்தி? நீங்க வந்து பெரிய ஃபேனா இருக்கீங்க. ஃபேன் யாரும் இல்ல. நம்ம வீட்டுல இருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வச்சுப்பாங்க. பொண்ணுங்களுக்கு அதே சேம் டாபிக் தான். நீங்க வந்து அப்படியே துரோகம் சொல்லுங்க. ஃபேன் நீங்க இல்ல. நீங்க ஃபேன் இல்ல. பிபி தெரியுமா? பிபி 8 அது ஒரு ஆனந்த் இருக்காங்கல்ல, கொஞ்சம் நல்லா பிரேமஸ் பண்றாங்கல்ல. அவரோட அந்த பேரு நான் அதனால இல்ல நீங்க வந்து அவ்வளவு ரியல் ஃபேன் இல்ல. நீங்க பிக் ஃபேன். எங்க வீட்டு நல்லா பாருங்க. சாய்பாடியோட ஃபேன்ஸ் தான் பாருங்க. அவங்க என்ன பேரு தெரியலன்னு சொல்லாங்க. அவங்க ஃபேக் ஃபேன். பேர் சொல்லிட்டேன். இல்ல நான் ரவுடி பேபி தெரியும். எல்லா ஃபேன்ஸும் தெரியும். சரி நீங்க வாங்க. முடிஞ்சு சார் பண்ணீங்க கீழே பக்கமே இருந்தீங்க. போதுமா? 3 டைம் டிஃபரெண்ட் தருவாங்க. இது பிடிங்க அங்க அங்க பிடிங்க. எதுக்கு பிடிங்க அதை பேசி இப்படி போங்க. சாரி ப்ளீஸ் ஐ கான்ட் டு திஸ். இல்ல பண்ணணும். இன்னொரு வாட்டி ஏறுறேன். இல்ல பண்ணுங்க. சரி பண்ணுங்க கட்டுங்க. இங்க பாருங்க இப்படி எல்லாம் குழுவ பாத்துறாங்க. நான் நினைச்சத ஃபன் ஆக்டிவிட்டி கூப்பிடுறாங்க. போய் வந்துடலாம். நம்ம எங்க வியூவர்ஸ் தெரியுது கொஞ்சம் ஃபன் ஆக்டிவிட்டின்னு. உங்க வியூவர்ஸ்க்கு ஃபன். உங்க வியூவர்ஸ்க்கு ஃபன் ஆக்டிவிட்டி காட்டுறீங்க. ஆமா ஒன்னாச்சு எங்களுக்கு வந்து அந்த அது தெரியுமா தஞ்சாவூர் பொம்மை அந்த இதுக்கு பதிலாக தஞ்சாவூர் போவோம். இப்பதான் நீங்க என்ன வச்சு பொம்மை கீழே இருந்த கூட இன்னொன்னு செஞ்சுக்கலாம். நான் கீழே இருந்து இன்னொன்னு செய்வோம். ஹாஸ்பிட்டலுக்கு இல்ல ஹாஸ்பிட்டல் போய் உங்களை சர்ஜன் பண்ணி கொடுத்தா மாதிரி செலவு நீங்க பாத்துக்கீங்களா? அது அதுமே வேணே கீழே வேணா நாங்க பண்ண மாட்டோம். வேணே இல்ல ட்ரிப் ஆகிங்களா? ட்ரிப் ஆகி தான் நாங்க பாத்துக்கிறோம். இதுமாரி எந்த கேள்விக்கும் என்ன சொல்றீங்க? ஏதோ ஒண்ணு சொல்லி தப்பிக்கணும். கொஞ்சம் பின்னாடி போயா. நீ இப்படியே கிட்ட இருந்தீங்கன்னா ஜூம் பண்ணிட்டே போற.
இப்ப எந்த கேள்வி நீங்க என்ன சொல்றீங்க? தெரியாதுன்ற வார்த்தையை நான் மறந்துடுறேன் போதுமா? ஓகே, இப்போ நான் உங்க கேள்வி கேட்கிறேன். சொல்லுங்க. நீங்க பட்டாச்சுங்களா? ஆஹா, எப்படி தண்ணி வேணுமா உங்களுக்கு? தேவையில்ல, தண்ணி வேணும். வேணாம் வேணாம். வேணாம். இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா எங்க மாரி யூடியூப்காக ஸ்டார்ட் பண்ணாங்க யூடியூப் சேனல். அவங்களுக்காக நீங்க என்ன சொல்றீங்க? ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது தான். நம்ம வந்து ஒரே ஃபோக்கஸாக இல்லாமல் ஒரே டெஸ்டினேஷன் ஃபோக்கஸாக இல்லாமல் ஒரு வேறுபட்ட சிந்தனையில் வர்றது நல்லது தான். இப்போ நான் அந்த சிந்தனை உங்களுக்கு கை கொடுக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். அது உங்களோட இது இருக்காது, உங்களோட கையில் இருக்காது. உங்களுக்கு கை கொடுக்குமா இல்லையா? இப்போ நீங்க வந்து யூடியூப் சேனல் போட்டு ஆரம்பிச்சீங்க. எப்படி ஆரம்பிச்சீங்க? பிரேக் பண்ணீங்க, ஆரம்பிச்சீங்க, வாபஸ் பிரேக் ஆயிடுச்சுன்னா வாபஸ் பிரேக் ஆகுது. நான் வந்துட்டு ஆல்ரெடி நான் சொல்கிறேன். நான் வந்து என்னோட வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், நான் ஒரு ஆர்வப்பாளராக நான் ஆரம்பித்த சேனல் தான் அதுங்க. அந்த சேனலில் நான் கொஞ்சம் அப்டேட் பண்ணி நான் ஒரு மாசமா அந்த தொடர்ந்து நான் கண்டென்ட்டாக கொடுத்துருக்கேன். ஒரு 10 நாள் நான் ஒரு வாரம் நான் எடிட்ஸ் கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறமும் நான் கண்டென்ட் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போ நீங்க சொல்லிங்க கண்டென்ட் வந்து நான் அந்த படி வீடியோ போடல. அந்த வீடியோல நீங்க போடல, அந்த வீடியோல கோடி சண்டை போட்டுச்சு இல்ல, அப்ப அது கண்டென்ட் தானே. இப்போ நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அப்போ நான் அந்த ட்ரெயின் படிச்சுட்டு இருந்தேன். சரியா? அப்போ நான் என்ன பண்ணேன், நான் ஒரு கொஞ்சம் டைம் பாஸ் ஆகுது அப்படியே ஷோ போட்டு பார்ப்போம் அப்படின்னு நான் போட்டது தான். சரிங்களா? அப்போ அப்போ ஏதோ பப்ளிக் சொசைட்டில யாரும் சண்டை போட்டா அந்த வீடியோ எடுத்து நீங்க சோசியல் மீடியால போடுங்க. அம்மா கொஞ்சம் நெஞ்சு வலுக்குன்னு நினைக்கிறேன். என்னது இதுன்னு சொல்லுவாங்க, கல்லெஞ்சக்காரன். கல் நெஞ்சு. நான் கல்லெஞ்ச. சரி, இதே பிளாட்ஃபார்ம்ல நான் யாரும் மனுஷன் சண்டை போடுறதுக்கு நான் எடுத்து போடவே இல்லை. இதே நீங்க படத்துல சண்டை போட்டா நீங்க கை தட்டி பாக்குறீங்க, நேர்ல சண்டை போட்டா கூட தடுக்க கூட மாட்டீங்க. சரி, நான் வீடியோ எடுத்து போடுறேன், நான் போடல தெரியும், நான் போடல. இதே மாதிரி எத்தனையோ பேர் போடுறாங்கல்ல. நீங்க வந்து அந்த இடத்துல நீங்க இல்லதான் அதே மாதிரிதான் ஒரு ஆள் நான் சண்டை போடும்போது அந்த இடத்துல இப்போ ஒரு நாய் சண்டை போடுதான் அந்த இடத்துல நான் அடிச்சு இது ஒரு ஜஸ்ட் அந்த ஒரு ஜீவன், ஒரு 5 அறிவு நீங்க அதை என்ன பண்ணீங்க? நம்ம போட்டு நான் ஒரு பாப்புலரா நீங்க அந்த மைண்ட் செட்ல இப்ப எப்படி பிக் பாஸ்ல வந்து 4-10 பேரை வச்சு சண்டை போடலாங்க, அதே ஒரு கண்டென்ட் ஆகி நல்லா நீங்க அந்த கான்செப்ட் நீங்க இப்போ இப்போ நான் கேக்குறேன். இப்போ நீங்க அனிமல் மூவிலையும் சரி, பிக் பாஸ்லயும் சரி, எல்லாத்துலயும் நல்லா அது என்னது சிக்மா அது என்ன அனிமல் படத்துல ஒண்ணு வருங்க, ஆல்பா மீன். அது சொன்னா நீங்க ஒரு எக்ஸாக்ட் பண்ணிக்கீங்க. நீங்க ஒருத்தவங்க நல்லா ஒரு கிளாஸ் பசங்க எங்களுக்கு தெரியாது. நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க ஒருத்தவங்க போய் ஒரு கிளாஸ் ரூம், ஒரு ஸ்டூடெண்ட் போய் கிளாஸ் ரூம் துப்பாக்கில சுத்தா அதெல்லாம் உங்களுக்கு எதுவும் இல்லை, அது மூவி தான். ஆனா இதே மாதிரி இது நேரில் நடந்தா நீங்க தடுக்கணும். நீங்க தடுத்தா நீங்க வீடு இருக்க நீங்க தடுப்பீங்களா? அது நான் பாக்குறேன். நான் இது வரைக்கும் நான் அதே மாதிரி வீடியோ நான் போட்டது இல்லை. ஒரு மனுஷன் சண்டை போட்டு இருந்து அந்த வீடியோ நான் போட்டேன். அப்படி ஃபேமஸ் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை. இப்போ நீங்க சொல்றீங்க இதுமாரி இப்போ ஓகேவா? உங்களுக்கு வந்து சிம்ல இந்த வேர்ல்ட்லயே ஃபேமஸ் ஹீரோயின் யாரு? ஃபிலிம்ல நீங்க கேக்குறீங்கன்னா, நான் வந்து இப்போ ரீசெண்டா நான் அந்த பிரேமலு மூவி பார்த்தேன். பிரேமலு கேரளா மூவி இருக்குல்ல, மலையாளம் மூவி. அது 2 பேர் பார்த்தோம். ஹீரோயின் பேர் எனக்கு தெரியாது. பிரேமலு மூவி மமிதா பைஜோ ஏதோ ஒண்ணு. அது எங்க கேமராமேன் தெரியுது, என்னன்னு தெரியல. நான் வெறும் படம் பார்ப்பேன், அவங்க பின்னாடி ரீசர்ச் எல்லாம் பண்ண மாட்டேன். 2 படம் அவங்களுக்கு 2 படம் கூகுள் ஹிஸ்டரி பார்த்தா தெரியும் பாருங்க. அவங்களுக்கு நான் 2 படம் பார்த்தேன். அந்த 2 படம் வந்து பிடிச்சிருந்தது. இப்போதைக்கு கரண்ட்ல. இப்ப நீங்க என்ன நீங்க பாலிடிக்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? பாலிடிக்ஸ் நீங்க போக போறீங்களா? பாலிடிக்ஸ் நாங்க போக போறதில்ல. நீங்க பண்ணதை பார்த்தா நீங்க ஃபியூச்சர்ல பாலிடிக்ஸ் போய் இது ஜெயிச்சு அதுல காசுல கொள்ளடிச்சு வீடு கட்டி அப்படி இருக்கிற போய் பிளான் பண்ணுங்க. நாங்க இதே கேள்வி நீங்க ஒரு எம்எல்ஏ எம்பி இவங்க நீங்க கேட்பீங்களா? இல்லை ஒரு அரசியல் நீங்க உட்கார வச்சுக்கிட்டீங்க, அவங்க வந்து பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு கேள்வி கேட்கறது பிரச்சனை இல்லை. இப்ப நீங்க வந்து அப்படி அந்த மோட்டிவ்ல போன எஸ் நோ அவ்வளவுதான். எங்கேயும் நோ எதுக்கு எஸ் இல்ல? எதுக்கு எஸ் இல்லைன்னா, நான் ஒரு சாமானிய மனிதன். சரியா? நான் ஒருவேளை நான் ஃபியூச்சர்ல அரசியலுக்கு வரவே இல்லை. நான் கேள்விப்பட்ட நீங்க ரொம்ப அரசியல் பத்தி ரிசர்ச் பண்ணுவீங்கன்னு. நான் அரசியல் பத்தி ரிசர்ச் பண்றேன். உங்களை பத்தி உங்க ஃபேன்டேஸே அதை சொன்னாங்க. ஏன் ஃபேன்டேஸ்? ஏங்க 90 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கேன் நான், எங்கங்க 600 சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு வீடியோ எடுக்கிற உங்க கேமராமேன் எங்க? எங்க கேமராமேன் ஆபீஸ் வச்சாலும் என்ன அவங்க நல்லா போடலாம். அவங்க மாதிரி எதுவுமே போடல, சண்டை போடுறது இதே மாதிரி. நான் பொலிட்டிக்ஸ் காடிங்க எங்க போட்டுங்க பாத்துருக்கீங்க? அவங்க சேனல்லே இருக்குது பொலிட்டிக்ஸ் பத்தி. நான் கேள்விப்பட்டேன். இப்ப நான் உங்க லைவ்ல பார்த்தேன், நீங்க சொன்னீங்க சோசியல் இஷ்யூ அதே மாதிரி இஷ்யூ தான். சோசியல் இஷ்யூ பேசுவேன். நான் சோசியல் இஷ்யூ என்ன சொன்னேன், நான் இப்போ நான் ஒரு கட்சி சார்ந்த ஒரு கட்சிக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். இப்ப
ஒரு விஷயம்னா அந்த விஷயத்துல இப்ப அந்த விக்டம் யாரு அந்த விக்டம் யாரோ அவங்க தான் நான் இது சொல்றேன் தவிர நீங்க கேட்குற அந்த கட்சி பத்தி எல்லாம் நான் சொல்லவே இல்லை. என்னோட டிஸ்கிரிப்ஷன் வந்து சோஷியல் இஷ்யூஸ்ன்னு போட்டிருக்கேன் தவிர பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்னு நான் போடவே இல்லை. சோசியல் இஷ்யூ பொலிட்டிக்கல் இஷ்யூ என்ன டிஃபரன்ஸ் அதுக்கு? நான் என்ன சொல்றேன்னா சோசியல் இஷ்யூ வந்து ஒரு பொது பிரச்சனை. பொலிட்டிக்கல் இஷ்யூ வந்து நீங்களே ஒரு பிரச்சனை நீங்களே கிரியேட் பண்றீங்க. சோசியல் இஷ்யூ சோசியல் இஷ்யூ வந்து பாலிடிக்ஸ். உங்களுக்கு வந்து நீங்க கண்டென்ட் தேவைன்றதுக்காக நீங்க வந்து இதுவுமே பேசினா அது வந்து நீங்களே எக்ஸாக்ரேட் பண்றீங்க பொலிட்டிக்கல். நான் சோசியல்னு போட்டதை நீங்க பொலிட்டிக்கல்னு நீங்க எக்ஸாக்ரேட் பண்றீங்க. சோசியல் பாலிடிக்ஸ் டிஃபரன்ஸ் இல்லை. அது நீங்க கொஞ்சம் சோசியல் என்ன பாலிடிக்ஸ். சோசியல் என்ன சமைக்க மக்களுக்கு என்ன பிரச்சனைனா அவங்கவுங்க தேவை என்ன சில பேருக்கு வந்து லைட் பில் பிரச்சனை சில பேருக்கு அதுமாரி அந்த பிரச்சனை யார் டேக்பா பொலிட்டிக்ஸ். இப்போ அந்த இஷ்யூ தான் நான் சொல்லுவேன் சோசியல் இஷ்யூ அதுமாரி இஷ்யூ. நான் ஒரு கேள்வி நான் கேட்ப தப்பா இருந்தா நான் கேள்வி கேட்பேன். நான் அவ்வளவு பெரிய ஆள் இப்போ கொஞ்சம் தான் உங்களுக்கு சோசியல் என்ன பாலிடிக்ஸுக்கு என்னன்னு எனக்கு புரிஞ்சுருக்கீங்க. சரி, நான் என்ன சொல்றேன்னா நான் வந்து கேள்வி கேட்பேன். என்ன கேள்வி கேட்பீங்க? தப்பு நடக்கும்போது நான் கேள்வி கேட்பேன். அப்ப நீங்க நான் டேக் பண்ணி நான் போடுறேன். நீங்க சரி, அப்போ நம்ம ஃபியூச்சர்ல பார்ப்போம் இவங்க என்ன கேள்வி கேட்குறாங்களா இல்லையா இல்லை அப்படியே எனக்கு சம்மந்துக்கிறாங்களா. இப்போ நம்ம யூஎஸ் கிட்ட என்ன சொல்லுங்க. உங்க வியூவர்ஸை நான் சொல்றேன். நீங்க வந்து டாஸ்க் ஃபன் ஆக்டிவிட்டிஸ் நான் உங்களை பெட்லிங் பண்ண வச்சு பெட்லிங் தான் நினைக்கிறேன். பெட்லிங் பண்ண வச்சதுக்கு நீங்க என்ன ஏற ஊத்து தொங்க வேற சொல்றீங்க. நிக்க வச்சு ஹீரோயின் யாருன்னு கேக்குறீங்க. கொஞ்சம் பார்த்து செஞ்சு விடுங்க. நம்ம செஞ்சு உங்க வியூவர்ஸ் தான் சொல்றேன். கொஞ்சம் பார்த்து உங்க சேனல் உங்க சேனல் எங்க சேனல் தான் சேனல் எங்க சார் எங்க பீப்பிள்ஸ் தெரியும் உங்க பீப்பிள்ஸ் தெரியும். இப்போ நான் சேனல் சமையல் எங்க பேரு சொல்லி டேக் பண்ணி போனுங்க. அப்போ அவங்க நான் என்ன தெரியுமா சொல்றேன். இப்போ கண்டென்ட் நல்லா கொடுத்துட்டு வரீங்க கொடுங்க. பொலிட்டிக்கல் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்கு. கான்ட்ரவர்சியில் நீங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்றீங்க. ஸோ பார்ப்போம் ஃபியூச்சர் என்னன்னு. ஃபியூச்சர்ல பார்ப்போம். பாலிடிக்ஸ் சம்மந்தமா இருந்தாலும் நான் வந்து பேசுறதுக்கு தயார். சோசியல் இஷ்யூவா இருந்தாலும் நான் பேசுறதுக்கு தயார். இதுல நீங்க என்ன ட்ரோல் பண்ணாலும் சரி என்ன வச்சு மீம் பண்ணாலும் சரி என்ன ஃபேவரட் பண்றீங்க. தேங்க்யூ. நன்றி. சூப்பர், நல்லா வச்சு செஞ்சுட்டீங்க. தேங்க்யூ. ஓகே, பார்த்து பண்ண வேண்டும். சரி ஓகே. சாரி கோச்சுக்காதீங்க. என்ன வச்சு செஞ்சாங்க பாத்தீங்கல்ல. அப்ப அண்ணனே என்ன வச்சு செய்யறாங்க. நான் செய்யவே இல்லை. அது ஆக்சுவலி எஸ். ஓகே, அது எஸ்பிஎஸ் தப்பிச்சேன். ஓகே சரி, நன்றி வணக்கம். நம்ம சேனல் வந்து ரியான் @Riyan8845. உங்களுக்கு தேவைப்பட்டா நம்ம சேனலை பாருங்க, இல்ல நம்ம நண்பரோட சேனல்லே இருங்க. தேங்க்யூ. சரி guys, இப்போ நம்ம வந்து எங்களோட பாட்காஸ்ட் முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பேச போறோம்னா நம்ம சொல்ல இதுமே டெய்லி கண்டென்ட் நம்ம போடுவோம். என்ன கண்டென்ட் போடுவோம் நீங்க சொல்லுங்க. உங்க சார் இது கமெண்ட் பாக்ஸ்ல ஓப்பனா இருக்கும். நீங்க என்னென்ன கண்டென்ட் வேணுமோ அது சொல்லுங்க. இவ்வளோ ஃபியூச்சர்ல அப்கமிங் வீடியோல நான் கண்டென்ட் போடுறேன், வீடியோ போடுறேன் என் சேனல்ல. தேங்க்யூ, பை.